யாருக்கு அது எனக்கு இந்த கஞ்சி மாதிரி கரைச்சி போட்டு ரொம்ப நாளாக நாங்கள் வந்து எதுவுமே வந்து ஷார்ட்ஸு ரீல்ஸ் எதுவுமே போடலை. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இது 3rd வீக்கு, இன்னும் ஃபீவரு கோல்டு காஃப் எதுவுமே எங்களுக்கு சரியாகலை. மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது. 2 டைம்ஸ் ஜிபி போயிட்டோம். ஒரு டைம் நேற்று வந்து எமர்ஜென்சியே போயிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன், செஸ்ட் எக்ஸ்ரே ப்ளட் டெஸ்ட்டுன்னு. அப்புறம் அதிலனுக்கும் வந்துட்டு அவனுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், நெகட்டிவ் வந்துச்சு. இருந்தாலும் இன்னும் சரியாகலை. போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். வந்து தலை சுற்றுனுச்சு. பார்த்தா கீழே விழுந்து இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. ஆனால் காட் கிரேஸ் எதுவும் வேறு எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலை. ஆனால் பெயின் மட்டும் இருந்துகிட்ருக்கு. நேற்று எமர்ஜென்சி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் வீங்கிருக்கு தான், மற்றபடி உள்காயம் எதுவும் இருக்கிற மாதிரியோ வெளிக்காயமும் இன்னும் தெரியல. ஆனால் பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருக்குங்க. அது நான் நைட்டு தான் நேற்று ரியலைஸ் பண்ணேன் வீங்கிருக்கு அப்படின்றதே. ஹாஸ்பிட்டலில் கூட கேட்டாங்க என்னாச்சு வீங்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லிட்டேன் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஈவினிங் தான் தெரிஞ்சு, ஏன்னா தலைவலி குறைஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது வந்து தலை வந்து வீங்கிருக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 டைம் கீழே விழுந்துட்டாங்க. எப்படி என்ன ஆனிச்சுன்னு எனக்கே தெரில. மயக்கம் வந்தது மட்டும் தான் தெரியும், கீழே விழுந்தது தெரியும். நேரம் கழிச்சு சரி சரி பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, அண்ணனை அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி எழுந்து திரும்ப உள்ளே போய் தண்ணி எடுத்தப்பையும் விழுந்திருக்கேன். ஆனால் தெரியல, ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படியே போய் படுத்துட்டேன். காலையிலே ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்கேன். அப்பயுமே கொஞ்சம் பயம், திரும்பியும் மயக்கம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி. தான் நான் வந்து விடிஞ்சுதான் சொன்னேன் ஹஸ்பண்ட். நான் வந்து நேற்று மயக்கம் வந்து எனக்கு என்ன ஆனிச்சுன்னு தெரியல, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பயங்கரமாக எங்களை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு ஆனதே இல்லை. ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் போயிடும். ஆனால் இது 3rd வீக் கண்டினியூ ஆகுது. எல்லாருக்குமே வந்து சிவியராக ட்ரை காஃபு, ரொம்ப செஸ்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்லாம் இருக்குது. எனக்கு எக்ஸ்ரேல செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் எதுவும் மெடிசன்லாம் கொடுக்கல. ஜஸ்ட்டு பேராசிட்டமாலே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அவனுக்கும் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னுமே எங்களுக்கு ரெக்கவர் ஆகலை. இன்னும் எவ்வளோ நாள் டைம் எடுக்கணும்னு தெரியல. வந்து வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. என்ன இது வைரஸ், என்ன ஃப்ளூ, இது என்னன்னே யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸே. நான் அன்றைக்கி ஈவன் விழுந்த அன்றைக்கும் நான் ஜிபி போகிறேன். டாக்டர் வந்து டேரெக்டாக வந்து எமர்ஜென்சி போயிருங்க, ஏன்னா உங்களுக்கு தலை சுற்றுது, வாமிட் பண்ணியிருக்கீங்க, டயரியான்னு சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் போயிருங்க. நாங்கள் இல்லை டாக்டர், எனக்கு குழந்தைங்க இருக்குது, என்னால் இப்போ எமர்ஜென்சி போக முடியாது, யாராவது ஒருத்தவங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணேன். மார்னிங் போகிறேன்னு சொன்னேன். பார்த்தா அன்றைக்கி நைட்டு தான் அந்த மாதிரி எனக்கு விழுந்து அடிபட்டுட்டேன். கடவுள் புண்ணியத்தில் வந்து பெருசாக எதுவும் ஆகலைன்னாலும் அடிபட்டுருச்சு. எதனால் எனக்கு இந்த மயக்கம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் எல்லாமே நடந்துச்சு. ஏன்னா உடம்பு முடியாதனாலயா இது என்னன்னு தெரில. நேற்று எமர்ஜென்சி போயும் அவங்க வந்து சொல்லலை இது ஏன் இந்த மயக்கம் வந்துச்சு என்னெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கல. ஆஸ் யூஷுவல் ப்ளட் டெஸ்ட் எடுத்து செஸ்ட்லாம் பார்த்துட்டு இன்னும் எல்லாமே நெகட்டிவ் தான், ஆனால் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிசன் ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் தம்பிக்கும். ஆனால் தயவுசெய்து மாஸ்க் வந்து வேர் பண்ணுங்கள். கூட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க. இந்த யூகேல என்ன வைரஸ் இருக்குன்னே இப்போ தெரியல. எதுவும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நான் போனப்போ 72 பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி குழந்தைங்க செக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 40 to 46 வந்து கிட்ட காமிச்சது. அதுக்கு 20 பேர். ஸோ இவ்வளோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. எல்லாருமே இருமிட்டு தான் இருந்தாங்க. அதனால் தயவுசெய்து யாரும் வந்து ரொம்ப முடியாத பட்சத்துக்கு ஏஎன்இ போங்க, இல்லைன்னா தயவுசெய்து போகாதீங்க. டேப்லெட் தான் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே போய் தான் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். இது வந்து சரியும் ஆக மாட்டேங்குதுங்க. இன்னும் எவ்வளோ நாள் டைம் எடுக்குன்னு தெரியல. அதனால் எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இப்போ வந்து இதை சொல்கிறேன். உடம்பு முடியல அப்படின்னா தயவுசெய்து ரெஸ்ட் எடுங்க. அது மேலும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் படுற சுச்சுவேஷன் தான் நீங்களும். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸாக ரொம்ப எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. நானும் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன். ஆனால் பயங்கரமாக ஏதோ பண்ணுது. உடம்பு டயர்டாக இருக்குது, வாயெல்லாம் கசக்குது, ஃபீவர் ஹையாக இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் தாண்டி ஏன்னா எனக்கு ஷிவரிங் வேறு இருந்துச்சு. அதனால தான் நான் ஜிபி போனேன். பார்த்தா அன்றைக்கி நைட்டே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, தயவுசெய்து சத்தாக சாப்பிடுங்க, டேப்லெட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போனா மட்டும்தான் வந்து இது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க.